கீற்று அப்படிங்கிறது நம்ம இந்த தென்னங்கீத்து பனங்கீத்துலாம் இருக்கும்ல சார், அதில் நடுவில் குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குச்சி கோடு மாதிரியே இருக்கும். அதனால தமிழன் வந்து கோடுக்கு கீற்று அப்படின்னு பேர் வச்சாங்க சார். ஓகே. அந்த கீற்று அப்படின்னு எப்போ எழுதும்போது நம்ம கோடு எழுதும்போது நம்ம கீற்று அப்படின்னு தான் சார் தமிழில் எழுதுவோம். இது இலக்கிய சொல்லலையே, இலக்கியங்களையும் வந்து தமிழ் பேர் கீற்று. கீற்று. அதனால படுக்கை கீற்று, ஏறு கீழிருந்து மேலே ஏறுனா ஏறு கீற்று, மேலேருந்து கீழே இறங்கி எழுதும்போது இறங்கு கீற்று, சாய்வு கீற்று, வளைவு கீற்றுன்னு எந்தெந்த லெட்டருக்கு அது மாதிரி அந்த கீற்று நீங்க சொல்லி ஏறு கீற்று. இப்போ கா எழுதுறோம் அப்படின்னா முதல்ல ஏறு கீற்று, ஓகே, படுக்கை கீற்று, சிறிது பின் தள்ளி இறங்கு கீற்று, வளைவு கீற்று, படுக்கை கீற்று, வளைவு கீற்று. இதுக்கெல்லாம் பேர் இருக்கு. அப்ப இப்படி சொல்லிக்கிட்டே எழுதும்போது அந்த குழந்தைங்களுக்கு எழுத்து மனசுல தங்குதுங்க சார். முறையா வடிவமா எழுதுவாங்க. சப்போஸ் ஆ எழுதணும்னா எப்படி சொல்லிட்டு எழுதணும் சார்? சுழி, கீழ்ப்புறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று. இது ஆங்கிலத்துல எப்படி? ஏக்கு ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்க? ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? two slanting line in between one sleeping line is called A அப்படின்னு படிக்கிறோம். B one standing line, two curve is called B. அப்ப இதே முறை வந்து நம்மள்ட்ட இருந்திருக்கு. நம்மள்ட்ட இருந்து தான் அங்க போயிருக்கு. அதுக்கப்புறம் உச்சரிப்பு சார். நீங்க ஆனாவனா சொல்லுங்க சார். ஆனாவனா, ஈனா, ஏனா, இப்படிதான் சார் சொல்லுவோம். இப்போ நார்மலா யார்கிட்டயா கேட்டு பாருங்க. அ ஆ இ ஈ அது லேட்டர் டே வெர்ஷன். ஏ ஏ ஐ அப்படின்றாங்க. ஐ வந்து நெடில் எழுத்து சார். ஐ வந்து நீட்டி சொல்லணும். எப்படி ஐனா? ஆமா. ஐ வந்து ரெண்டு மாத்திரை நெடில் எழுத்து. அது சொற்களுக்குள்ள போகும்போது தான் ஒன்றரை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் மாறும். அது ஐகார குறுக்கம்னு படிப்போம். அப்போ ஒரு மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது தொடக்கத்திலே தடைப்படுது. அவ்வும் அப்படிதான். அவு அப்படிங்கிற எழுத்து நெடில் எழுத்து, அதையும் குறிச்சு தான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். அவு அப்படி சொல்லணும். நீங்க ஐ அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடவாப்பல் வந்து பின்னாக்க கடிக்கும். அப்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, வாசித்தல் என்றால் என்ன அப்படின்னா ஐம்புலன்களின் இயக்கம் தான் வாசித்தல். இந்த ஐம்புலன்களும் இயங்கணும். அப்படி ஐம்புலன்களும் இயங்கும் போது குழந்தைகளுக்கு ஐம்புலன்களையும் குறைபாடே வராது. நம்மளோட எழுத்து வடிவம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சார். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஆ ஒரு மாத்திரை இப்படி தான் சொல்லுவேன். ஆ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல காதுக்கும் வாய்க்குமான ஒரு தொடர்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஈ அப்படிங்கும்போது இந்த மசில்ஸ் எல்லாமே பின்னாடி வரும். ஈ ஊ ஊ அப்படிங்கும்போது இந்த முகம் பாவனைகள் எல்லாத்துலேயுமே இரத்த ஓட்டம் சீராயிருங்க சார். ஏ அப்படிங்கும்போது தாடை கீழே இறங்குது. ஏ ஏ ஐ அப்போ கொண்டு வரும்போது தான் கடவாய்ப்பல் கடிக்குது. கண்ணு காது எல்லாமே மேல் நோக்கி நிற்குது. ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் எல்லா இடத்துலையுமே தசைகள் இயங்கும், இரத்த ஓட்டம் சீராகும் சார். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்துலாம் தெரிஞ்சிச்சுன்னா 12 நாள் தான். இது யார் கற்றுக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஐடிஐ பிள்ளைங்க கம்யூனிட்டி காலேஜஸ் கார்பரேஷன் கம்யூனிட்டி காலேஜ் பிள்ளைங்களை 10 நாளில் படிக்க வச்சேங்க சார். அப்படியா? ஆமாம். இந்த எழுத்துக்கூட்டி வாசிக்கிறதுன்றது அதெல்லாம் எழுத்துக்கூட்டி வாசிக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு சார் ஒரு 20 நிமிஷத்தில் எழுத்துக்கூட்டாமல் வாசிச்சிடலாம். ஆனால் நம்மளோட எழுத்துக்கள் வந்து எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடியுமோ அவ்வளவுமே ஒரே ஒரு வீச்சு தான் நம்ம எழுத்துக்கள். சிங்கிள் ஸ்ட்ரோக். அதனால மற்ற மொழிக்கு வந்து ஒரு வீச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க சார். நம்ம மொழிக்கு மட்டும்தான் இருக்குது. இதை மறைக்கிறதுக்காக இது எப்போ மறைஞ்சதுன்னு தெரியாது. இந்த எழுத்துல மூக்கு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. காக்கா மூக்கு வைக்கணும். டீச்சர் கேட்பாங்க, மூக்குங்க உனக்கு மட்டும் மூக்கு இருக்கு, உன் மூக்கை உடச்சிடலாமா அப்படி கேட்பாங்க. அப்போ மூக்கு வைக்கணும்னு சொல்லவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம். நம்மளோட எழுத்துக்கு ஒரு வீச்சு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை மறந்துட்டோம். முதல்ல இருந்து நம்ம இந்த லட்டுலா குண்டுலா அப்படிலாம் பேர் வைக்கக்கூடாதுங்க சார். குழந்தைங்கள்ட்ட சொல்லும்போது நான் லா சொல்லலடா லா சொன்னேன், நீ லான்னு எழுதாத ரான்னு எழுது. அப்போ நம்மக்கிட்ட லாக்கும் ராக்கும் வேறுபாடு இருக்குது சார். இந்த உச்சரிப்போட வேறுபாடு ஆசிரியர்களுக்கு தெரியும். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களின் நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ
அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இங்கிலாந்து நாடாளுமன்றம் உங்களை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க. தமிழ் அறிஞர், தமிழ் ஆய்வாளர்ன்ற அடிப்படையில் உங்களோட பேட்டிகள்லாம் ஒரு சிலது பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அதனால் உங்களே உண்மையிலே ரொம்ப நாள் காத்திருந்து உங்களை அழைத்து உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுடைய ஆய்வு எதை பற்றி ஆய்வு? அதற்கு முன்பு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லுங்கள். சார், என் பேர் கனகலட்சுமி. நான் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி என்னோட சொந்த ஊர். வீட்டில் முதல் பட்டதாரி நான். அம்மா இல்லாதங்கிறதுனால ஹாஸ்டல்லே பிறந்து வளர்ந்தேன். தாய் மாமா வீட்டில் வளர்ந்தேன். இப்படியே ஒவ்வொரு வீட்லேயே வளர்ந்து வரவே அப்பா டீச்சர் ட்ரைனிங் படித்தா போதும், கல்லூரியெல்லாம் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அதனால் டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம், +2 முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் படித்தேன். படித்து முடிச்சிட்ட உடனே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணி தந்தாங்க. அங்கே கல்யாணம் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்லாம் எனக்கு வேலை கிடச்சிட்டு 96ல் நான் கவர்மெண்ட்டில், ஆமாம், ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்காய் வலசை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து நான் இருந்தேங்க சார். இடைநிலை ஆசிரியராக பதவியேற்றேன். அதுக்கப்புறம் அங்கே இந்த சிஆர்சின்னு ஒரு கூட்டம் கூடும். ஆசிரியர்கள்லாம் சனிக்கிழமை ஆனால் ஒரு கூட்டமாக கூடி ஒரு தலைப்பை பற்றி விவாதிப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றி மாதம் ஒரு நாள் அந்த மாதிரியாக இருக்கும். அப்போ அதில் நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது மாவட்ட கல்வி அலுவலர் வந்திருந்தாங்க. அவங்க நான் வகுப்பு எடுக்கிறத பார்த்து, நீ ஏன் ஆசிரியர் பயிற்றுனராக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தில் போகலூர் ஒன்றியத்தில் என்னை ஆசிரியர் பயிற்றுனராக ப்ரமோட் பண்ணாங்க 2000. அப்போ அதில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே குழந்தை தொழிலாளர்களுக்கான பள்ளியெல்லாம் நாங்கள் நடத்தினோம். அந்த வேலை ரொம்ப நல்லாவே முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாகவே இருந்தது. அந்த 2001, 2002 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ் பயிற்சி கையேடுன்னு ஒரு கையேடு எல்லா ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி பின்தங்கிய மாவட்டம்னு ஒரு 7 மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருந்தது, மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த புத்தகம் கிடச்சிது. அந்த புத்தகத்தை எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும் அது ஒரு கதை சொல்லிச்சு. அந்த புத்தகம் அதில் தான் ஒவ்வொரு வரி வடிவத்துக்குமான பேர் இருந்துச்சு. ஏற்கனவே நான் வரி வடிவம்னா அதுக்கு எப்படி அந்த பேர் என்ன? வரி வடிவம் அப்படிங்கிறது சார், நம்ம ஆங்கிலத்தில் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே போல் ஒரு எழுத்தை எழுதுவதற்கு முன்பாக அதுக்குரிய வரி வடிவங்களை சொல்கிறது தான் வரி வடிவம். அது ஒளி வடிவத்தில் இருந்து தான் சார் வரி வடிவத்தை நம்ம இது பண்ணணும், எழுதணும். அதுதான் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்பயிற்சி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. எழுதுறதுக்கே ஒரு முன்பயிற்சி தமிழ்ல ஆமாம் இருக்கு. இந்த இலக்கண நூல்களில் சொல்லி இருக்குங்க சார். இது நன்னூல் உரையாசிரியர் சிவஞான முனிவர் கீழ் மேல் விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நச்சினிக்கினியார் சொல்லியிருக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA மொழியியலில் இது ஒரு பாடமாகவே இருக்குங்க சார். வரி வடிவங்கள் குறித்து அவங்க அந்த ஓசை அதெல்லாம் ஒலி வடிவம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார். இதில் வரி வடிவங்களில் இந்த மாதிரி பேரே இருக்குது. இந்த கீற்று அப்படிங்கிறது தமிழன் வச்ச பேருங்க சார். கீற்று அப்படிங்கிறது தமிழரோட பேர். அப்போ தமிழன் வச்ச பேர். அதனால ஒவ்வொரு கீற்றுன்றது எதை குறிக்கிறது? கீற்று அப்படிங்கிறது நம்ம இந்த தென்னங்கீத்து பனங்கீத்துலாம் இருக்கும்ல சார், அதில் நடுவில் குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குச்சி கோடு மாதிரியே இருக்கும். அதனால தமிழன் கோடுக்கு கீற்று அப்படின்னு பேர் வச்சாங்க சார். அந்த கீற்று அப்படின்னு எப்போ எழுதும்போது நம்ம கோடு எழுதும்போது நம்ம கீற்று அப்படின்னு தான் சார் தமிழில் எழுதுவோம். இது இலக்கிய சொல்லலையே, இலக்கியங்களையும் தமிழ் பேர் கீற்று. கீற்று. அப்போ நம்ம ஆமாம், அந்த நம்ம பால் வாங்குவோம்ல சார் முந்தைய அப்பா காலங்களில். அப்போ நான் இத்தனை கீத்து போட்டிருக்கேன் அப்படின்னு தான் பால்காரங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீற்றுன்னு சொல்ல முடியாது, கீத்து அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியாக அதுக்கு நமக்கு அந்த சொல்லலாம் மறைஞ்சு போச்சுங்க சார். அதனால் படுக்கை கீற்று, கீழேருந்து மேலே ஏறுனா ஏறு கீற்று, மேலேருந்து கீழே இறங்கி எழுதும்போது இறங்கு கீற்று, சாய்வு கீற்று, வளைவு கீற்றுன்னு எந்தெந்த லெட்டருக்கு அது மாதிரி அந்த கீற்று நீங்கள் சொல்லுங்க. ஏறு கீற்று இப்போ கா எழுதுறோம் அப்படின்னா முதல்ல ஏறு கீற்று, படுக்கை கீற்று, சிறிது பின்தள்ளி இறங்கு கீற்று, வளைவு கீற்று, படுக்கை கீற்று, வளைவு கீற்று. இதுக்கெல்லாம் பேர் இருக்கு.
அப்போ இப்படி சொல்லிக்கிட்டே எழுதும்போது அந்த குழந்தைங்களுக்கு எழுத்து மனசில் தங்குதுங்க சார். முறையாக வடிவமாக எழுதுவாங்க. ஒரு எழுத்தை மலேசியா நாட்டில் ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துகிறேங்க சார். அப்போ ஒரு ஆசிரியர், பயிற்சி ஆசிரியர் லா எழுத சொன்னாங்க சார். அவங்க கீழேருந்து மேலே எழுதுனாங்க சார் லாவை. ஐயோ! ஆமாங்க சார். அப்போ எனக்கு ஒரு பிளெஸிங் கிடச்சிது. நம்ம புத்தகம் சரியாக எழுதியிருக்கோம். ஏன்னா என்னோடய புத்தகத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தொடங்கணும், எங்கே மடக்கணும், எங்கே முடிக்கணுங்கிற அந்த முறை இருக்குது. ஓகே ஓகே. நம்ம எப்படி வேணாலும் எழுதிட முடியாது. இப்படி தான் எழுதணும். அந்த இப்போ அந்த உங்களுக்கு கிடைத்த அந்த புத்தகம் கதை சொன்னதை இதுதான் கதையாக சொல்லிச்சு. ஆமாங்க சார். அது தொடர்ந்து நான் அதை வந்து விடவே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இந்த சுழி கிழிப்பறை விடலையா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீ பார்த்துக்கிட்டே இருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் ரொம்ப நாள் வருஷம் கழித்து அவங்கள்ட்ட நான் பேசும்போது நான் சொன்னேன், சுமதி பார்த்தியா இந்த சுழி கீழ்ப்பிறை எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருச்சு. ஏன்னா சார் இந்த வரி வடிவங்கள் ஒரு எழுத்தை மனசில் இருத்தி வச்சுக்கிறதுக்கும் அடையாளம் காண்பதற்கும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பயன்படுகிறது தான் சார் இந்த வரி வடிவங்கள். ஓகே. எப்போ நீங்கள் ஆய்வு ஆரம்பிச்சிங்க? என்ன நோக்கத்தோட உங்களோட ஆய்வு? 2000 ஆய்வு நான் தொடங்கிட்டேங்க சார். ஓகே. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்க நீங்க டீச்சர் ட்ரைனிங் தான் படிச்சீங்க. ஆமா, டீச்சர் ட்ரைனிங் தான் படிச்சேன். போஸ்ட் கிராஜுவேஷன் வேணும்ல, PhD பண்ணனும்னா? ஆமா சார். அது நான் பிலிட் அப்ப படிச்சிட்டே தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் சார். இந்த பிலிட் முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் டிபிடி படிச்சேன். டிபிடி படித்ததுக்கு அப்புறம் பிஎட் படித்தேங்க சார். பிஎட் படித்ததுக்கப்புறம் PhD படித்தேன். அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது. எம்ஏ லிங்குஸ்டிக் படித்தேங்க சார். ஓகே ஓகே. PhD முடிச்சுட்டு எம்ஏ லிங்குஸ்டிக் படித்தேன். இப்போ உங்கள் ஆய்வை பற்றி சொல்லுங்கள். என்ன நோக்கத்தோட உங்கள் ஆய்வு? ஒரு குழந்தைக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லா குழந்தைகளும் விரைவாக தமிழ் படிக்கணும். தமிழ் படிக்கிறது வந்து மிக எளிது அப்படிங்கிறத நான். உங்களுடைய புத்தகம் 45 நாளில் தமிழ் எழுதிடலாம், படிச்சிடலாம் சொல்லி. ஆமாங்க சார். இந்த மெத்தடாலஜி என்னது? இந்த மெத்தடாலஜி தான் சார் அடிப்படையிலேருந்து வர்றோம். அந்த மஞ்சள் கலர் புக் இருக்குது பார்த்தீங்களா, அது 4 வயது குழந்தை படிக்க வேண்டியது. இது வந்து 4 வயது குழந்தை படிக்கணும். அந்த இதோட தொடர்ச்சி தான் அந்த ஊதா கலர் புத்தகம் 5 வயதில் படிக்கிறதுங்க சார். அப்போ அது ரெண்டுமே அந்த அங்கன்வாடி, இப்போ நம்ம பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அங்கன்வாடி குழந்தைங்க அங்கெல்லாம் ஆய்வு பண்ணிட்டேங்க சார். அங்கன்வாடி குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்து 3 வயசு குழந்தைங்களும் 2.25 வயசு குழந்தைங்களும் இதை அழகாக சொல்லுவாங்க சார். அதுக்கான வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. என்ன இப்போ சொல்லுங்க, என்ன ஆய்வு உங்களுக்கு? இப்போ எழுத படிக்க தெரியணும் குழந்தைங்களுக்கு, வந்து விரைவாக வாசிக்கணும், பிழை இல்லாமல் எழுதணும். மொழி வந்து அடிப்படையில் அதிகமாக மறைஞ்சிட்டு அந்த மறைஞ்சதை பூரா எடுத்துட்டு வந்து திருப்பி மொழியை வந்து நிலைநாட்டணும். அதுதான் என்ன உத்தி நீங்க கையாளுறீங்க? அதுக்கு தான் சார் அடிப்படையில் வந்து இந்த வரி வடிவங்கள் தான் எனக்கு எல்லாத்துக்குமே பேஸாக இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் உச்சரிப்பு சார். ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும். இப்போ நம்ம பேசிக்காவே ஆனாவனா சொல்லித்தரோம். நீங்கள் ஆனாவனா சொல்லுங்கள் சார். ஆனாவனா, ஈனா, ஏனா, இப்படி தான் சார் சொல்லுவோம். இப்போ நார்மலாக யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. ஆ ஆ இ இ ஏ ஏ ஐ அப்படின்றாங்க. ஐ வந்து நெடில் எழுத்து சார். ஐ வந்து நீட்டி சொல்லணும். எப்படி ஐனா? ஆமாம். ஐ வந்து 2 மாத்திரை நெடில் எழுத்து. அது சொற்களுக்குள்ளே போகும்போது தான் 1.5 மாத்திரையாகவும் 1 மாத்திரையாகவும் மாறும். அது ஐகார குறுக்கம்னு படிப்போம். அப்போ ஒரு மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது தொடக்கத்திலே தடைப்படுது. அவ்வும் அப்படிதான். அவு அப்படிங்கிற எழுத்து நெடில் எழுத்து, அதையும் குறித்து தான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். அவு அப்படி சொல்லணும். நீங்கள் ஐ அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடவாப்பல் வந்து பின்னாக்க கடிக்கும். அப்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, வாசித்தல் என்றால் என்ன அப்படின்னா ஐம்புலன்களின் இயக்கம் தான் வாசித்தல். இந்த ஐம்புலன்களும் இயங்கணும். அப்படி ஐம்புலன்களும் இயங்கும்போது குழந்தைகளுக்கு ஐம்புலன்களையும் குறைபாடே வராது. நம்மளோட எழுத்து வடிவம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஓகே. நம்ம எழுத்து வடிவம் அப்படிதான் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? இப்போ வந்து பாருங்க, நான் வந்து ஆ ஒரு மாத்திரை இப்படி தான் சொல்லுவேன். ஆ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல காதுக்கும் வாய்க்குமான ஒரு தொடர்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஈ அப்படிங்கும்போது இந்த மசில்ஸ் எல்லாமே பின்னாடி வரும். ஈ ஊ ஊ அப்படிங்கும்போது இந்த முகம் பாவனைகள் எல்லாத்துலேயுமே இரத்த ஓட்டம் சீராயிருங்க சார். ஏ அப்படிங்கும்போது தாடை கீழே இறங்குது. ஏ ஏ ஐ அப்போ கொண்டு வரும்போது தான் கடவாய்ப்பல் கடிக்குது. கண்ணு காது எல்லாமே மேல் நோக்கி நிற்கிது. ஐ ஓ ஓ
ஔ அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் எல்லா இடத்துலையுமே தசைகள் இயங்கும், இரத்த ஓட்டம் சீராகும் சார். இந்த மாதிரி தான் நம்ம வந்து உயிர் எழுத்துக்களை நம்ம படிக்கணும். அப்போ குழந்தைங்கள் வந்து சோர்வாக உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அவங்களுக்கு முகத்தில் இரத்த ஓட்டம் சீராயிருது. அப்போ குழந்தைங்க வந்து சோர்வாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆய்வில் பண்ணினேங்க சார். மெய்யெழுத்துகள் அப்படிங்கும்போது மெய்யெழுத்துக்களை உட்கார்ந்து சொல்லக்கூடாது. ஓகே. முதல்ல கற்றுக் கொடுக்கும்போது எந்திரிச்சு நின்று தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா எழுத்துக்கள் எல்லாம் உந்தியில இருந்து தோன்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்கள் உந்தியிலிருந்து தோன்றுது அப்படின்னு சொல்லி நம்மளது வந்து நேசல் இங்கே வாயிலிருந்து தோங்குறது இல்லைங்க சார். ஹிந்தி மாதிரியான வார்த்தைகள் வந்து அடிவயிற்றிலிருந்து இல்லை, அதாவது இந்த தமிழ் எழுத்துக்களை வந்து உந்தியில இருந்து முயற்சி பண்ணும். ஆனால் தோன்றுதல் அப்படிங்கிறது வந்து காற்றுப்பைகள் இந்த உதரவிதானம் இருக்கு, உதரவிதானத்துக்குள்ள காற்றுப்பைகள் இருக்கு. காற்றுப்பையிலிருந்து தான் காற்று மேலோங்கி வந்து குரல் நான் இங்கே இருக்கு, குரல் இங்கே இருக்கு. இந்த குரல்ல இருந்து தான் எழுத்துக்கள் வரும். ஸோ முயற்சி எடுக்கிறது வந்து உந்தி முதலாக தோன்றி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அப்போ இந்த உந்தி முதலாக முயற்சி தான் பண்ணுமே தவிர தோன்றாதுங்க சார். அப்போ இந்த இடத்துல இருந்து இது குரல் இங்கே இருக்கு, குரல் நான் இங்கே இருக்கிறதுனால கழுத்தில் இருந்து தான் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் எழுத்துகள் வந்து சொல்லப்படுது, உச்சரிக்கப்படுது. இந்த மாதிரியாக எழுந்து நின்று சரியாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி மெய்யெழுத்துக்களை நின்று ரெண்டு எழுத்துலையுமே நின்று கற்றுக்கிறது நல்லதுதாங்க சார். மெய்யெழுத்துக்களை கண்டிப்பாக நம்ம நின்று தான் சார் கற்றுக்கணும் முதல்ல கற்றுக்கிற போது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து உயிர்மெய் எழுத்தில் ஒவ்வொரு ஒலியாக இந்த 45 நாளும் வந்து ஒவ்வொரு ஒலியாக நான் கொடுத்துப்பேங்க சார். முதல்ல வந்து உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சொல்லிவிட்டு அந்த உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம ரெண்டையும் சேர்த்து சொல்கிறோம். அப்போ அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் சொன்ன உடனே உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்தில் முதல் வரிசை 3 சேர்ந்து நமக்கு வந்து இந்த ஆ ஒலியில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், இந்த 3க்குமான சொற்கள், அதுக்கான பொருள், அதுக்கான பயிற்சி. ஓகே, இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்து பா கா ஙா சா ஞாலாம் நான் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இந்த சொல்லு கொடுக்கும்போது பட மட மட படம் பட்டம் பம்பரம் அப்படிங்கிற மாதிரியாக இந்த 3 வரிசைக்குள்ளே இருக்கிற சொற்களை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 சொற்கள் அமைச்சிருக்கேன். உயிரெழுத்தில் வந்து முதல் எழுத்துக்கு வந்து நிறைய சொற்கள் தெரியணும், எல்லா எழுத்தையும் சொற்கள் பண்ண தெரியணும். அதுவும் குறிப்பாக ஒரு சொல்லுக்கு ஒரு எழுத்து தான் புதிய எழுத்து மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்கேங்க சார். இது வந்து எனக்கு ஐயா நன்னன் அவர்களோட ஆய்வு புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த முறைக்கு. அப்போது அந்த இது மாதிரி அதுக்கடுத்து ஆ சவுண்டு முடிஞ்ச உடனே ஒரு கதை கொடுத்துருப்பேங்க சார், ஒரு படங்கள் கொடுத்துருப்பேன். அந்த படம் என்ன சொல்லுது உனக்கு, இப்போ ஒரு பரமபதம் அது போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பரமபத விளையாட்டு உனக்கு வாழ்க்கையில் என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நன்னெறி கருத்துக்களை சொல்கிற மாதிரியான ஒரு படம் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஆ சவுண்டு சொல்லி தருவேன். அப்போது தமிழில் படிக்கிறதுக்கு 12 சவுண்டு 12 நாளில் படிச்சிடலாங்க சார். ஆமாங்க சார். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்துலாம் தெரிஞ்சிருச்சுன்னா 12 நாள் தான். இது யார் கற்றுக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஐடிஐ பிள்ளைங்க கம்யூனிட்டி காலேஜஸ் கார்பரேஷன் கம்யூனிட்டி காலேஜ் பிள்ளைங்களை 10 நாளில் படிக்க வச்சேங்க சார். அப்படியா? ஆமாம். இந்த எழுத்துக்கூட்டி வாசிக்கிறதுன்றது அதெல்லாம் எழுத்துக்கூட்டி வாசிக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு சார் ஒரு 20 நிமிஷத்தில் எழுத்துக்கூட்டாமல் வாசிச்சிடலாம். ஆமாங்க சார். ஏன்னா நம்ம செய்கிற பிழை என்னென்னா எழுத்தை ஒன்றா சொல்லி கொடுப்போங்க சார். சொல்லையும் போய் எழுத்துக்கூட்டுன்னு சொல்லுவோம். அப்போ எழுத்துக்கும் சொல்லுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அப்போ எழுத்தை ஒன்றா படிக்கணும், சொல்ல சேர்த்து படிக்கணும். அதுதான் எழுத்தும் சொல்லும். ஆனால் சொல்லில் எழுத்துக்கூட்ட போய் தான் குழந்தைங்க வந்து கடைசி வரைக்கும் எழுத்து கூட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ உனக்கு இந்த எழுத்து எல்லாமே தெரியும் இல்லையா, இந்த எழுத்தை அப்படியே சேர்த்து வாசி. இப்போ நான் பா சொல்லி கொடுத்துட்டேன், டா சொல்லி கொடுத்துட்டேன், பா இது பா இம் பா ரா இம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ அந்த குழந்தை வந்து எழுத்து எல்லாமே தெரிஞ்சிட்டா. அப்போ அவள் என்ன செய்வா, பம்பரம் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பம்பரம்னு சேர்த்து சொல்லிடணும். ஏன்னா எழுத்துன்னு தெரியுதே அவளுக்கு. அப்போ அந்த மாதிரி சேர்த்து படிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக, அதுக்கடுத்து விரைவாக சொற்றொடர் வாசிடுவாங்க சார். சொற்றொடர் அதில் சொற்றொடருமே இருக்குது ஒவ்வொரு இதுலையுமே. இப்படி சொற்றொடர் வாசித்து ஒரு 45 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கதை புக் வாசிப்பாங்க சார்.
ப்ரூவன். ஆமாங்க சார், நான் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டேன். என்கிட்ட எல்லா காணொலி இருக்கு. எந்த ஏஜ் குரூப்ல? அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற 6 வயசு குழந்தை கதை புக் வாசிப்பாங்க சார். அதாவது 45 நாள்ல படிச்ச பிள்ளைங்க. ஆமாங்க சார். ஏன்னா இது எல்லாமே கள ஆய்வு சார். என்னோடது கள ஆய்வில் ஒன்று பண்ணி தான் சார் எனக்கு வந்து நிறையா சரி பண்ணிக்கிட்டது பூரா உலக தமிழராய்ச்சி நிறுவனம், தமிழ் வளர்ச்சித்துறை, செம்மொழி ஆய்வு மையம், இந்திய மொழிகளின் நடுவ நிறுவனம். ஆமாங்க சார். ஆமாம், அங்கே தான் நிறைய நாள் நான் ஆய்வு பண்ணேங்க சார். அங்கே இருக்கிற பேராசிரியர்கள்லாம் ரொம்ப உதவி செஞ்சாங்க. எல் ராமமூர்த்தி சார், நடராஜ பிள்ளை சார், பாலகுமாரன் சார், இவங்க 3 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஊட்டினாங்க. நீ பண்ணுறது சரியா. பத்தி நான் இப்ப சொல்லி ஆகணும். நானும் அவரும் வந்து இந்தோனேஷியாவுக்கு போய் பாலிக்கு போனோம். பாலி போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஃபிலிக்ஸ் எனக்கு ஒரு வாய்ப்பாடு வாங்கிவாங்களேன் எங்கேயாவது கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பாடு வாங்கி கொடுத்தாரு. நம்ம வாய்ப்பாடை படிச்சாரு. அவங்க வாய்ப்பாடை இவர் கேட்டு தெரிஞ்சுட்டாரு. என்ன சார் இது இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த வாய்ப்பாடை மட்டும் பார்த்துட்டு பாலினீஸ் லாங்குவேஜை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓ சார் என்ன சார் பாலி படிக்கிறீங்க? ஃபிலிக்ஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம தமிழ் தான் அங்கே வந்து அவனா தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கைடுக்கிட்ட கேட்குறாரு நான் படித்தது கரெக்டான்ட்டு. அவங்க எல்லாமே ஷாக்கு. என்ன சார் இது? ஸோ நம்ம எழுத்து தான் ஏன் வேறு மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால் அதுக்கப்புறம் ஹி ரோட் அ தீசிஸ். அதனால தானே சார் பற்றி சொல்லணும்னா அது மிகச்சிறந்த அனுபவம். சொல்லுங்க. அதனால தானே சார் நம்ம உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்னு சொல்கிறோம். அவர் அந்த தமிழில் நல்ல திறமையாக இருக்க போய் தான் மற்ற எல்லா மொழிகளையும் கற்றுக்கிறாரு. இது நீங்கள் சொல்கிறது வந்து பெரிய உதாரணம். என்னென்னா, தாய்மொழியை படித்தா எந்த மொழினாலும் படிச்சிடலாம். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஆங்கில வழியில் நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க. எழுத்துக்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது ஒவ்வொரு பீரியட் சார்? இந்த எழுத்துக்கள் மாற்ற பீரியடெல்லாம் நான் அந்த ஆய்வுக்குள்ளேயே நான் போகலைங்க சார். எழுத்து ஆய்வுக்குள்ளேயே நான் போகலை. எனக்கு வந்து குழந்தைங்க எழுத படிக்கணும். தமிழ் நீங்க ஒரு நேர்காணலில் சொன்னீங்க சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் தமிழ் எழுத்துக்கள். அது வந்து எழுத்தோட எழுதுமுறை சார். எழுதுமுறை வந்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டையாக எழுதியிருப்பாங்க. அதுதான் சார் எழுத்துமுறை. அந்த எழுத்துமுறையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல முடிக்கும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் துணை எழுத்துக்கள் தாங்க சார். மேலே போடுற புள்ளியாகட்டும், கொம்பாக இருக்கட்டும், கொம்பு சுள்ளியாகட்டும், இரட்டை கொம்பாக இருக்கட்டும், இதெல்லாம் துணை எழுத்துக்கள் தான். ஆனால் நம்மளோட எழுத்துக்கள் வந்து எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடியுமோ அவ்வளவுமே ஒரே ஒரு வீச்சு தான் நம்ம எழுத்துக்கு. சிங்கிள் ஸ்ட்ரோக். அதனால மற்ற மொழிக்கு வந்து ஒரு வீச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க சார். நம்ம மொழிக்கு மட்டும்தான் இருக்குது. இதை மறைக்கிறதுக்காக இது எப்போ மறைஞ்சதுன்னு தெரியாது. இந்த எழுத்துல மூக்கு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. காக்கா மூக்கு வைக்கணும். டீச்சர் கேட்பாங்க, மூக்குங்க உனக்கு மட்டும் மூக்கு இருக்கு, ஓ மூக்கை உடச்சிடலாமா அப்படி கேட்பாங்க. அப்போ மூக்கு வைக்கணும்னு சொல்லவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம். நம்மளோட எழுத்துக்கு ஒரு வீச்சு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை மறந்துட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட மலையாளம்ல சிங்கிள் வீச்சில் ஒரு வீச்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? எனக்கு மலையாள எழுத்து பற்றி அவ்வளோ அப்படிதான் தெரியுது. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரெட்டை கொம்பா தான் சார் இருக்கும் அவங்களோட எழுத்து. ஆனால் அவங்களோட எழுத்து முறையை நான் எழுதி பார்த்தது இல்லைங்க சார். ஆமாம், ஜாங்கிரி மாதிரி தான் சார் இருக்கும். அப்போது இந்த குழந்தைங்கள்ட்ட வந்து நம்மளோட மொழியோட சிறப்பு அப்படின்னு எழுத்தோட சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீச்சில் எழுதிடலாம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் சார் சிறிது பின்தள்ளி அப்படின்னு வச்சேங்க சார். ஓகே. அப்போ மூக்கும் வந்துடும், கையை எடுக்க அவசியம் என்ன? அழகுன்றது எழுத்து அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, எழுத்தா இருந்தாலே போதும். இருந்தாலும் அவங்க ஒரு மூக்கு வச்சு எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு வந்தாலும் சரி, இல்ல இந்த இது வேகமாக எழுதுறதுக்கே மூக்கு வச்சா வேகமா எழுத முடியாதுங்க சார். அதனால மூக்கு வைக்கணும்னு கட்டாயப்படுத்துறவங்களுக்கு மூக்கு வச்சாலும் சரி, இல்ல மூக்கு வைக்காம எழுதினாலும் சரி, என்னோட ஆய்வுல ஒரே வீச்சில் நான் கொண்டுட்டு வந்தாச்சு. ஓகே. மூக்கோட சேர்த்து. ஆமா, மூக்கோட சேர்த்தே சிறிது பின்தள்ளி அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்து திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். வேற என்னென்ன ஆய்வுகள் உங்களுக்கு சார்? இதுக்கு அடுத்து வந்து கிட்டத்தட்ட 23 வருட ஆய்வு. ஆமாங்க சார். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வரி வடிவங்கள் தான் சார் பண்ணினேன். இந்த வரி வடிவங்களை வச்சு ஆனாவண்ணா சொல்லி கொடுக்கும்போது, உயிரெழுத்து மெய்யெழுத்தையும் சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஓரளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன இப்படி நம்மலாம் இப்படியா படித்தோம், நம்ம ஏன் இப்படி படித்தோங்கிற
கேள்வி. நம்மலாம் இப்படியா படித்தோம், நம்ம அம்மா அப்பா இப்படியா படித்தாங்க, ஏன் இப்போ உள்ள குழந்தைங்க மட்டும் இப்படி படிக்கணும்னு நீ நினைக்கிற? ஏன்னா வேர்ல்டுலேயே நான் மட்டும்தான் சார் உருவாக்கியிருக்கேன் இந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம இப்படி படித்தோம்? இதை நீங்க எந்த அடிப்படையில் உருவாக்குனீங்க? உங்களுடைய சார் இதெல்லாம் சான்றுகள் எங்க இருந்து? இதெல்லாம் இப்படி தொடங்கி இதெல்லாம் இதுக்கு சான்றே கிடையாது. ஏன்னா முதல்ல நான் தான் உருவாக்கியிருக்கேன். ஓகே. இந்த அந்த சுழி கீழ்ப்பறை அந்த வரி வடிவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வரி வடிவங்களின் அடிப்படையாக மொழி வளர்ச்சிக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த வரி வடிவங்களை கொண்டு எழுத்தை முறையாக எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சார் இந்த ஊதா கலர் புத்தகம். அப்போ எதுக்காக நம்ம இதை எழுதணும்னு யோசிக்கும் போது தான் எழுத்து முறையை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது குழந்தைங்க வந்து எழுத்து வடிவம் வந்து சரியாக எழுத மாட்டாங்க சார். கோடு எப்படியோ எழுதுவாங்க வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதும்போது வரி வடிவங்களை சொல்லிக்கிட்டே எழுதும்போது சப்போஸ் ஆ எழுதணும்னா எப்படி சொல்லிட்டு எழுதணும் சார்? சுழி, கீழ்ப்புறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று. இது ஆங்கிலத்தில் எப்படி? ஏக்கு ஆங்கிலத்தில் எப்படி? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? 2 slanting line in between 1 sleeping line is called A அப்படின்னு படிக்கிறோம். B 1 standing line, 2 curve is called B. அப்ப இதே முறை வந்து நம்மள்ட்ட இருந்திருக்கு. நம்மள்ட்ட இருந்து தான் அங்க போயிருக்கு. ஓகே, சரிங்களா? நம்ம எழுத்து முறை வரி வடிவமே நம்மள்ட்ட இருந்து தான் சார் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வரி வடிவங்கள் இதெல்லாம் எங்க இருக்குன்னா PhDல வச்சிருக்காங்க. இது MA மொழியியல்ல இருக்குங்க சார், லிங்குஸ்டிக்ல இருக்கு. இவங்க நம்ம கல்வித்துறை SCRT இந்த புக்கு எடுத்து எழுதினாங்கன்னா எதுல இருந்து எழுதியிருப்பாங்கன்னு நான் இவங்க சேவை சமூகம் ஐயா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவரை தமிழ் துறையில் இருந்தாங்க சார், சேவை சமூகம்னு சொல்லிட்டு. அவரை போய் சந்தித்து இது அவர்கிட்ட ஒரே ஒரு 10 நிமிஷம் தான் அவர்கிட்ட ஒரு ஐயம் தேவைப்பட்டுச்சு. 17 மணி நேரம் ட்ராவல் பண்ணேங்க சார். ஏன்னா ஒரு தகவல் கிடைக்கிறது வந்து சாதாரணமாக கிடைக்கலைங்க சார். எனக்கு ஒவ்வொன்றையும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்குமா போய் தான் சார் நான் கற்றுக்கிட்டேன். நான் நாக்கு கடிச்சு தான் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருந்தாலும் அது எந்த அளவில் நம்ம ஏன் இவ்வளோ நாள் நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது இன்னொரு கிளாரிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணினேன், கேரளா SCRTக்கு போனேங்க சார். கேரளா SCRT போய் அவங்க எப்படி அந்த நான் எழுத்தை உச்சரிக்கிறாங்க, ஏன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் மலையாளம் மாறுச்சு. அப்போ அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நன்னாயிட்டு உண்டு அப்படின்னு நாக்கு கடிச்சு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து உறுதிப்படுத்திக்கிட்டேங்க சார். தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கும் இல்லைனா ஒவ்வொரு எழுத்திற்கும் நாக்கோட பொசிஷன் பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார், உண்மைதான். அதாவது இந்த லா அது அந்த 3 லாவும் முதல் எண்ணம், இடையெண்ணம், கடையெண்ணம் தொட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். அந்த லாவை அதை எப்படி சொல்லணும் சார்? முதல்ல இருந்து நம்ம இந்த லட்டுலா குண்டுலா அப்படிலாம் பேர் வைக்கக்கூடாதுங்க சார். குழந்தைங்கள்ட்ட சொல்லும்போது நான் லா சொல்லலடா லா சொன்னேன், நீ லான்னு எழுதாத ரான்னு எழுது. அப்போ நம்மக்கிட்ட லாக்கும் ராக்கும் வேறுபாடு இருக்குது சார். இந்த உச்சரிப்போட வேறுபாடு ஆசிரியர்களுக்கு தெரியும். அப்போ தான் குழந்தைங்கள்ட்ட வந்து சரியாக இங்கே வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மாதிரி மாறுது. அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தானே வாத்தியார் வராங்க. ஆமாங்க சார். இப்போ வாழைப்பழம்ன்றது டெல்டா பகுதியில் வாழை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. தான் எல்லாத்துக்கும் வாழைப்பழம் தான். ஆமாங்க சார். அதே வந்து இன்னொரு திண்டிவனம் பகுதியெல்லாம் வாழைப்பழம் அழுத்தி சொல்லுவாங்க. ஆமாங்க சார். அந்த பிரச்சனை ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அது எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தால் சார் நம்ம ஆசிரியர் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது சரியாக உச்சரிச்சிடணும். நம்ம பேச்சு வழக்கு எப்படினாலும் இருக்கலாங்க சார். இப்போ நான் பேசும்போது கூட லகரம் வேறுபடலாம், ஆனால் நான் கற்றுக் கொடுக்கும்போது என்னோட லகரம் வேறுபடாது. அப்போ அதை வந்து இந்த இடத்துல வச்சு தான் சொல்லிக் கொடுக்கணும். நீ வந்து இதை வந்து லான் படிக்காத, இது ரான் படி. இதுக்கு பேர் ரா கிடையாது, இது லா. அதே மாதிரி இது நா இல்லடா, இது நா. இது நா இல்லை, இது நா அப்படின்னு சொல்லி இந்த 3 நாக்கு உள்ளது. அதே மாதிரி தான் 5 ஈ இருக்கு சார் நம்மள்ட்ட. அப்படியா? படிக்கும்போது ஒரு ஈ தானே படிக்கிறோம். உயிர் எழுத்துல ஈ அப்படின்னு படிக்கிறோங்க சார். மெய் எழுத்துல ஈ எந்த ஒரு இது அசைவும் இல்லாமல் படிச்சிடும் சார். உயிர்மை எழுத்துல யா போட்டு ஈ இருக்குல்ல சார், அது வந்து இந்த நாடி இறங்கி படிக்கணும் சார். ஈ அப்படின்னு படிக்கணும். இப்போ நம்ம மயில் அப்படின்னு நாடி இறங்கும்போது குழந்தை கரெக்டாக எழுதுவான். நம்ம மயில் அப்படின்னா அவன் இந்த ஈதான் போடுவான். ஸோ இந்த மாதிரியான பிள்ளைகள் வராமல் இருக்கிறது உச்சரிப்பு முக்கியம்.
உச்சரிப்புக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தருவீங்க? நான் சொல்லி கொடுப்பேங்க சார், இந்த இடத்துல வந்து உச்சரிங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க சார். அது மாதிரி அதே போல் இந்த 45 நாளில் அவங்க உச்சரிப்பும் சரியாக வந்துடும். ஆமாம், நம்ம ஒவ்வொரு எழுத்தையுமே முறையாக எழுதுறதுக்கும் முறையாக வாசிக்கவும் தொடக்கத்துலேருந்தே கொடுத்துருவோங்க சார். ஓகே. அது வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாதுங்க சார். இப்போ ஏன் இன்னும் வரி வடிவங்கள் ஏன் வந்து சிறப்பாக தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கே எழுதுறீங்க, சே, மே அப்படி எழுதுறீங்க. இந்த கொம்பு மட்டும் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஏ சத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். கொம்பு மட்டும் எந்த எழுத்துக்கு பக்கத்துலலாம் வருதோ அந்த எழுத்து பூரா ஏ சத்தத்தில் மட்டும்தான் முடியும். எந்த கொம்பு? சின்ன கொம்பு, ஒரு கொம்பு, சின்ன கொம்பு, ஒற்றை கொம்பு. அதுக்கு கொம்பு தான் சொல்லணும். இப்போ வந்து கே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு, கொம்பு வந்தால் ஏ சவுண்டு, இக்கு ஏ கே, இம்மு ஏ மே, இச்சு ஏ சே. அப்புறம் அவன் என்ன செய்வான், டே, தே, பே அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருவான். ஓகே ஓகே. அப்போ இந்த அளவுக்கு எளிமைப்படுத்துறது வரி வடிவங்கள் தான். அப்போது கொம்பு வந்தால் ஏ சத்தம், கொம்பு சுழி வந்தால் ஏ சவுண்டு. அப்போ இந்த கொம்பு சுழி எங்கே இருந்தது அப்படின்னா, கொம்பு சுழி ஓலைச்சுவடிகளையும் கல்வெட்டுகள்லையும் இன்றைக்கும் இருக்குது. அந்த கொம்பு சுழி அச்சுக்கு போகும்போது நேரம் வந்தது. அதை நம்ம இன்றைக்கி ரெட்டை கொம்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரெட்டை கொம்பு அப்படிங்கிறதுக்கு பேரே சொல்லலை. இந்த கையிலெல்லாம் உங்கள் டீச்சர் என்ன சொல்லி தந்தாங்க? சுழி தான், கொம்பு போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கொம்பு போடுனா சொல்லி தருவாங்க. ரெட்டை கொம்பு வந்து இதுக்கு தான் போடுவாங்க, கே, மேகம் அப்படிங்கிறதுக்கு. இந்த கைக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? கை, சை, அதுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. அதுக்கு பேர் தான் ரெட்டை கொம்பு. ஏன்னா ஒரு கொம்பு அதுக்குள்ள இன்னொரு கொம்பு, ரெண்டு கொம்பு சேர்ந்தது ரெட்டை கொம்பு. அப்ப மேக் போடுறது கொம்பு சுழி. கொம்பு சுழி. ஏன்னா கொம்புல இருந்து ஒரு சுழி போட்டு கொம்பு சுழின்னு இருந்ததுங்க சார், ஓலைச்சுவடிகளையும் கல்வெட்டுகளையும். அது அச்சுக்கு போகும்போது நேராக வந்து கொம்பு சுழி ஆனது. ஓகே ஓகே. அந்த மாதிரி. அதே போல் கொம்பு கால். கொம்பு கால் இது கூவுக்கு வருதா? இல்லை, ஊக்கு வரும் பாருங்க. ஊ, அவு, அவுலாம் நம்ம அவுன்ற எழுத்து தேவைதானே நமக்கு? ஏன் சார் அவ்வையா ஆ இவு போட்டலாம், ஆ போட்டு வா போட்டு அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஐயா ஆ போட்டு ஈ போட்டால் யா போட்டால் ஐயா அப்படின்லாம் சொல்லுவோம் வைப்போங்க சார். ஆ போட்டு ஈ போட்டு அந்த ஐக்கு என்ன பொருள் இருக்குது? பொருளே கிடையாது சார். பொருள் இல்லாத நம்ம எப்படி படிக்க முடியும்? ஐ அப்படிங்கிறது வந்து தலைவன், உயர்ந்தவன், பெரியவன் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கிறது. ஏன்னா அந்த ஆ ஈக்கு பொருளே இல்லையே, நம்ம ஏன் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சார் அந்த இது நிலைப்பாடு. அதனால நம்ம வந்து ஐ அப்படிங்கிற அந்த எழுத்தை வந்து உயிர் எழுத்துல அந்த ஆ இவ் அப்படி போடக்கூடாதுன்னு தானே சார் அவுங்கிற எழுத்தே நம்ம வச்சாங்க. அதனால டூ மச் ஆஃப் லெட்டர்ஸ் தேங்க. இங்கிலீஷ் 12லயே முடிஞ்சது, தமிழும் 12 தானே சார். ஓகே. ஆனா அதோட காம்பினேஷன் அது தனியா படிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லைங்க சார். ஆங்கிலத்துல 26 எழுத்து, தமிழ்ல வந்து நிறைய எழுத்துன்னு சொல்லி பிள்ளைங்களை பயமுறுத்தி வச்சிருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துகளோட உயிர்மை எழுத்து முதல் வரிசையோட ஒவ்வொரு துணை எழுத்து சேரும் போதும் நமக்கு சவுண்டு மாறுது. 12 சவுண்டு, வேறு எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் இந்த ஏபிசிடியில் ஏலேருந்து ஈஸ்க்கு ஒரு சவுண்டு, ஐக்கு ஒரு சவுண்டு, ஓக்கு ஒரு சவுண்டு, யூக்கு ஒரு சவுண்டுன்னு ஏக்கு ஈக்கும் ஒரு சவுண்டு, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. அப்படி பார்த்தா ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்து? 26 தானே மொத்தம் 26 எழுத்து. அது அப்போ நீங்கள் ஏன் தமிழில் மட்டும் காம்பினேஷனை வந்து எழுத்தாக சேர்க்குறீங்க? பிள்ளைங்களை பயமுறுத்துறீங்க. முதல் எழுத்து 30 எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இது ஆயுத எழுத்து 1, 31 எழுத்து. ஆயுத எழுத்து எப்போ வந்தது? உண்மையிலே நம்மளுடைய தமிழ் மரபுல வந்த எழுத்து தானா? எந்த இதுலயும் உயிரெழுத்துலேயே ஒட்ட மாட்டேங்குது, மெய்யெழுத்துலேயும் ஒட்ட மாட்டேங்குது. ஆயுத எழுத்து வந்து சார் என்னோட அறிவுக்கு நான் ஆய்வு எப்படி பண்ணினேன்னா, அந்த பண்டைய தமிழர்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு ஆயுதம் இருக்கும் சார். கேடைய மாதிரி இருக்கும், 2 இது கத்தி இருக்கும். அது வந்து 3 புள்ளிகளால் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு போர் வீரன் இருந்தான்.
அப்போ நம்மளோட பண்பாடையும் கலாச்சாரத்தையும் சொல்கிறது வந்து அந்த கேடயம் தான். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சாலே ஓ இந்த வீட்டில் போர் வீரன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான தான் இருக்கும். அப்போ அந்த 3 புள்ளிகளையும் எடுத்து அந்த நம்ம பண்பாடு மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அக்கன்னாங்கிற ஒரு எழுத்து உருவாச்சு. ஆயுதத்தில் இல்லைங்க சார், நான் அந்த அக்கனாக்குரிய இதில் தொல்காப்பியத்தில் நான் பார்க்கல. அந்த நான் அறிஞர்கள்ட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த அந்த 3 எழுத்தையும் வச்சு தான் அந்த அக்கனாங்கிறது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் சார். நான் என்னென்ன உங்களுக்கு வந்து இந்த ஆய்வுக்கு என்னென்னலாம் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சோஃபார்? சார் இந்த ஆய்வுக்கு அங்கீகாரம்னு முதல்ல எனக்கு லண்டன் பார்லிமெண்ட் சொல்றீங்க. உங்களை வந்து நீங்க டீ ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஹெட்மாஸ்டர்லாம் வேணாம், எனக்கு கீழே சாதாரண டீச்சராக போடுங்கன்னா சொன்னதா சொன்னீங்க. எந்த காரணத்தினால சொன்னீங்க? முந்தெல்லாம் சார் ஆங்கில வழி பிள்ளைங்களுக்கு தான் தமிழ் வாசிக்க தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வழி பிள்ளைங்களுக்கே தமிழ் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அதில் அப்போ என்னோட கெரியரை வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும், அது வந்து இந்த மொழியில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றத குறிக்கோளோட தான் சார் ராமநாதபுரத்துலேருந்து சென்னைனாலே என்னன்னு தெரியாதுங்க சார். எனக்கு ரிப்பன் பில்டிங்லேருந்து சென்னையில் உங்களுக்கு எந்த ஸ்கூல்மா வேணும்னு கேட்டாங்க. ஐயோ அப்போ நிறைய தெரு இருக்கும் போலுக்கே சென்னையில், நம்ம என்ன தெருன்னு கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் சரி டிக்கெட் வந்து நம்ம எக்மோர்னு தானே எடுப்போம், சரி எக்மோரில் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி தான் சார் அந்த மாதிரி தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும்னு ஆய்வு பண்ணி, ஏன்னா எனக்கு நான் செய்துக்கிட்டே இருந்த ஆய்வுங்கிறதுனால ஈஸியாக எனக்கு முடிஞ்சது எளிமையாக. அதுக்கப்புறம் அவங்க ராமமூர்த்தி சார், நடராஜ பிள்ளை சார் எல்லாம் அவங்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் செய்கிறது சரியான்னு. அம்மா நீ ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கம்மா, உனக்கு என்ன உதவி வேணாலும் எப்போனாலும் கூப்பிடுமா அப்படின்னு நான் இங்கேருந்து சார் அவங்கெல்லாம் பெரிய பெரிய பேராசிரியர்கள் சார். நான் சாதாரண ஆசிரியர் பார்த்துக்கோங்க. என்னை அவங்க ரிசீவ் பண்ணுற விதமே பெருசாக இருக்கும். கனகா நீ ரொம்ப திறமையான பிள்ளை, நீ பாரு தமிழில் இந்த தமிழ் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளஸிங். ஆமாங்க சார், எல்லாரோட பிளஸிங் தான் சார். இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் போய் இந்த உங்களுடைய ஆய்வு பெற்றதை பகிர்ந்துக்கிறார் சார். இது வந்து எப்படி கிடச்சதுன்னா லண்டன் குரைடான் தமிழ் சங்கமும் அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ஸ்மித் காலேஜோட ஒன் ஆஃப் த டீன் சார் அவர் மிஸ்டர் சிவா பிள்ளை அப்படின்ட்டு. அவர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு நண்பர் சார். அவர் என்னோடய தமிழ் பணியை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு வருஷமும் அவர்கிட்ட ஒவ்வொரு வளர்ச்சி பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது அந்த முறை இந்தியா வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து நாங்கள் பேசிகிட்டு தான் வச்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் அவர் எதுவுமே சொல்லலை. லண்டனுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து கால் பண்ணார். உன்னோட புத்தகம் ரொம்ப நல்லா இருந்தது கனகா, உனக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ஹானர் பண்ணலான் இருக்கோம். உலகளாவிய அளவில் 100 பேரை நாங்கள் வந்து தேர்வு செய்கிறோம். அதில் 100 பேர் தமிழறிஞர்கள் தான். ஒன்றையும் நான் தேர்வு செய்கிறேன். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை ஒன்று ஆக்ஸ்போர்டு வளாகத்தில் திறக்கிறோம். அந்த திறப்புக்கும் நீ வந்துடணும். 2 நிகழ்வுக்கும் நான் உனக்கு இப்போ இன்விடேஷன் அனுப்புகிறேன். நான் எங்கெங்கே யார் யாருக்கு அழைப்புதல் அனுப்பணும்னு சொல்லி உன்னோட அதிகாரிகளுக்கெல்லாம் நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவே எனக்கு எந்த ஒரு இது கிடைச்சாலும் சார் எனக்கு பெருசாக தோணாது. நான் எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக எடுத்துருவேன். அது வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு இப்போ இப்படி கிடச்சிருக்கணுன்னே அவங்க என்னை ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் தான் ஓ நம்ம கடவுள் நமக்கு பெருசாக ஏதோ தந்துட்டாரோ அப்படின்னு நினைக்க தோணும். இது நிறைய விஷயங்கள் அப்படி தான் சார் நடந்துடும். அடுத்தவங்க எவ்வளோ தூரம் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அவங்கள பார்த்து சரி இது ரொம்ப பெரிய பரிசு பொழுக்க நமக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினச்சேன். தமிழ் மொழியை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதோடைய சிறப்பு என்ன சார்? தமிழ் மொழியை எப்படி பார்க்குறோம் சிறப்புன்னா, நான் என்னோட பூர்வீகம் வந்து எட்டயபுரம் சார், பக்கத்து பாரதியார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. நாங்கள் அவர் என்ன சொன்னார், எனக்கு இது இறைவன் தந்தது, மெல்ல தமிழ் இனி சாகும், ஆகவே ஆன்றோர் சான்றோர் பெரியோர் மக்கள் திக்கட்டும் சென்று தமிழ் பரப்புவீர் அப்படின்னாரு. இதை தான் நான் எங்கள் ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்தும்போது சொல்லுவேன். தமிழ் வந்து யாராலையும் சாகாது, அதை அழிக்கவும் முடியாது, அது எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து திக்கட்டும் சென்று தமிழ் வளர்ப்போம் அப்படின்னு தான் ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துவேன். அதனால் இப்போ உங்கள் மூலமாகவும் திக்கட்டும் போகுது. ஸோ அதனால் இதுதான் சார் பாரதியார் சொன்னது. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல்
தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களின் நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி.